தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஜீவ தண்ணீரும் அக்கினி அனுபவமும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் சிந்திக்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் இயேசு அந்த சமாரிய ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். மாம்ச தேகமுள்ள உயிரினங்களானாலும் தாவரங்களானாலும் தண்ணீர் இல்லை என்றால் அவை வாழ முடியாது என்பது மிகவும் நமக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் இங்கே இயேசு சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் என்ற ஒரு தண்ணீரை நான் கொடுக்கிறேன். அந்த ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தையிலிருந்தே அது ஜீவன் கொடுக்கிற தண்ணீர் என்று வழங்கிக் கொள்கிறோம். ஏறக்குறைய தண்ணீர் என்பது ஜீவன் அல்லது உயிரோடு இருப்பதற்கு மிகவும் அத்தியாவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் நம்ம தண்ணீர் குடித்து அப்படியெல்லாம் வந்தாலும் ஒரு நாள் இந்த ஜீவன், இந்த வாழ்வு முடிந்து போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவேதான் இங்கே இயேசு சொல்லுகிற வார்த்தையில் இது ஜீவன் கொடுக்கிற தண்ணீர். அதாவது வழக்கமாக நீங்கள் கொஞ்ச காலம் குடித்து உயிர் வாழ்ந்து விட்டு உயிரிழந்து போகிற நிலைமைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தண்ணீர் அல்ல, அதை தாண்டிய ஜீவனை அல்லது நித்திய ஜீவனை கொடுக்கிற தண்ணீர் என்பதாய் இயேசு இங்கே குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த தண்ணீர் மீண்டும் மீண்டும் நாம் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவனுக்குள்ளே இருந்து நீரூற்றாக ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றுக்கு ஒப்பாக இருக்கிறது. அது ஒரு நாளும் முடிஞ்சு போகாது என்கிற ஒரு குறிப்பையும் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39 வரை வந்தால், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று யோவான் அதை விளக்குவதையே நாம் பார்க்கிறோம். இங்கே ஜீவ தண்ணீர் அது ஊறி ஓடுகிற ஓடையாக, நதியாக செயலாற்றுகின்றது. இந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்வது இயேசுவின் சீடர்களுக்கு கொடுக்க போகிற தூய ஆவியை குறித்து தான் இயேசு சொன்னார் என்று யோவான் அதை அந்த இடத்துல விளக்கி விடுகிறதை நாம் பார்க்குறோம். அவ ஜீவ தண்ணீர் என்பது இங்கே பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாய் அதை குறிப்பிடும்படியாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 9:43 எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான் என வாசிக்கிறோம். ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கோ அல்லது சுவையை உண்டாக்குவதற்கோ அதில் உப்பு சேர்க்கப்படுவது உண்டு இல்லையா? இதுபோல தான் அக்கினியினால் ஒருவன் ஒப்பிடப்படாவிட்டால், அந்த அனுபவம் அவனுக்கு உண்டாகாவிட்டால் அவன் வாழ்வு சுவை அவ்வளோதான் இருக்க முடியாது. அவன் மற்றவர்களுக்கும் நல்ல நன்மை செய்கிற அல்லது சுவை உள்ளவனாக இருக்க முடியாது. அவன் கெட்டு போகாமலும் இருக்க முடியாது. அப்போ இங்கே இந்த ஜீவ தண்ணீர் என்ற பெயரில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தூய ஆவியை குறிக்கிறது. அந்த தூய ஆவி எந்த அளவு ஒரு மனிதனுக்கு அவசியமும் பாதுகாப்பும் நன்மையுமாய் வழங்குகிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் வழங்கிக் கொள்கிறோம். இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, 2 வார்த்தை பார்த்துட்டோம். ஒன்று தண்ணீர், இன்னொன்று அக்கினி என்ற 2 வார்த்தையை நாம் பார்க்குறோம். இப்போ தண்ணீர் என்றால் ஜீவன் கொடுக்க அவசியமானது என்பதை புரிந்து கொள்கிறோம். அக்கினி என்றால் வல்லமையான சக்தி வாய்ந்த ஒரு அனுபவத்தை குறிக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்போ ஒரு மனுஷனுடைய இயல்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுக்கு உடலில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் இருக்கணும். இல்லைன்னா அவன் உயிர் வாழ முடியாது, இறந்து விடுவான் என்பது நமக்கு தெரியும். அடுத்தது
இந்த மனிதனுடைய உடலுக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், நார்மல் டெம்பரேச்சர் இத்தனை செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டுன்னு சொல்லுவான். அதுக்கு கூடினாலும் பிரச்சனை தான், அது குறைஞ்சாலும் பிரச்சனை தான். ஒரு மனுஷனுக்குள்ள தண்ணீர் அவசியமும் இருக்கிறது. அக்கினியான அல்லது வெப்பமயமான அந்த காரியத்தினுடைய அவசியமும் இருக்கிறது. ரெண்டும் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்கிறோம். அதே விதமாக தான் தூய ஆவி என்பது ஜீவ தண்ணீருக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் அவர்களுக்கு தேவை. அதே நேரம் அது அக்கினி வல்லமை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. ஆகவே அதுக்குரிய போதிய அளவு அந்த அக்கினியின் வல்லமையின் அனுபவங்களும் அவசியம் என்பதை நாம் 2 பகுதியை வழங்கிக் கொள்றதுனால தான் அந்த தூய ஆவிக்கு ஏறக்குறைய ஒன்றுக்கொன்று எதிரடையாய் சொல்லப்படுகிற 2 கேரக்டர் போல சொல்லப்படுகிறது. ஆனால் அது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது கிடையாது. ரெண்டும் எசென்ஷியல்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அது கட்டாய தேவையான விஷயம். அந்த ஒரே ஆவி மனிதனுடைய 2 தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது என்ற பொருளில் தான் நம்ம விளங்கிக்கின்றோம். ஒரே ஆவி எதிரடையான ஒரு நிலை அல்லாது ஒரே ஆவி மனிதனுடைய 2 விதமான தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடிய போதுமானதாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை 3:11 யோவான் சொல்வார், மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சோம்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆவி என்ற வார்த்தையும் இருக்கிறது, அக்னி என்ற வார்த்தையும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக ஒரே ஆவிக்குள்ளே 2 அனுபவங்கள் இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரே ஆவிக்குள்ள இந்த 2 விஷயமும் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சொல்லி தெரிந்தார். இங்கே 2 வார்த்தை, ஆவியினால நிரப்பினார், வல்லமையினால நிரப்பினார். ஆவி என்பது இருந்ததுனால பல நன்மைகளை அது செய்கிறது. வல்லமை என்பது இருந்ததுனால பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டவர்களை விடுதலை பண்ண முடிஞ்சது. 2மே எசென்ஷியல் தான், 2மே அவசியம் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நாம் வழங்கிக் கொள்கிறோம். இந்த ஆவி என்று சொன்னால் பரிசுத்தாவி என்றால் என்ன என்றால், யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நீங்கள் அந்த ஆலயம். அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாக இருந்தால் அந்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்பது இந்த தூய ஆவியை அடைகிற முக்கியமான அனுபவமாக இருக்கிறது. இப்போ இன்னொன்று பார்க்கலாம். அது 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம். இங்கே 2 ஆவி. இப்போ ஆவி என்ற நிலையில் வரும்போதே 2, ஒன்று தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற பிதாவின் ஆவி இல்லையா, அது யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவருமாகிய பரிசுத்த ஆவி என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களே கண்ணு காணலை, காது கேட்கல, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோணலை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோக காரியங்களை அது வெளிப்படுத்தி கொடுக்கிறது. அது தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்வதற்கும் அந்த ஆவி உதவி செய்கிறது. ஏன்னா அது அந்த தேவனிடத்திலிருந்தே புறப்பட்டு வந்த ஆவியாக இருக்கிறது. கலாத்தியர் 5:22 நாம் 26 வரை வாசிக்கிறோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், சாந்தம், இச்சையடங்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவர் கோபம் மூட்டாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். ஆகையால்
என்று சொல்லி அந்த பகுதியை நாம் வாசிக்கின்றோம். இதில் நம்ம என்ன புரிகிறோம்னா, அந்த பரலோக தேவனுடைய ஆவி வரும்போது இந்த குணங்கள் வருகிறது, அதுதான் முக்கியம். இந்த குணங்கள் வருகிறது. அப்போ இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் பார்த்துட்டு நம்ம பார்க்குறோம், அந்த குணங்களை அது கொடுக்கிறது. இந்த ஆவி என்ற வார்த்தையும் அதற்கு தண்ணீர் அல்லது ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஆவியின் கனி வந்து அந்த விஷயத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அதாவது ஆவியின் கனி என்றால் குணங்களை குறிக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ தண்ணீர் எப்படி ஜீவன் கொடுக்கிறதோ, தண்ணீர் எப்படி ஒரு மனுஷனுக்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கிறதோ, அதுபோல் இந்த ஆவியானவர் இந்த ஆவியின் கனிகளாகிய குணங்களை கொடுத்து அவனை ஜீவனோடும் செயல்நிலையிலும் வைக்கிறார். மற்ற 5:48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். பூரண சர்க்குணம், தேவனுடைய குணம் பூரண சர்க்குணம். அதே சர்க்குணத்தை அந்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே உருவாக்குறது. எபேசியர் 4:23-32 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடினாலே பொய்யை கலந்து அவனவன் புறனுடன் மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியாக கிடவு. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்படுகிறவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்றெந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்து உங்களுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். அப்போ இங்கே என்ன இவ்வளவு குணங்களையும் செயல்களையும் நாம் அங்கே பார்த்துட்டே வர்றோம். அப்போ ஒருவருக்குள்ள தூய ஆவி வந்தால் இந்த குணங்களும் இந்த செயல்களும் தன்மைகளும் அவர்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்பதுதான் அடிப்படை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தண்ணீர் எல்லா காரியத்துக்கும் பயன்படுது இல்லையா? தண்ணீர் ஒரு காமனான பொதுவான ஒரு மீடியம் போல் அது பல காரியங்களுக்கு தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம். தண்ணீர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதுபோல தான் அந்த ஜீவ தண்ணீர் என்று அழைக்கப்படுகிற தூய ஆவி நமக்குள்ளே வரும்போது இந்த மாதிரியான குணங்கள் நன்மைகள் உண்டாகி நம்மை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுகிறது என்பதை நாம் மிக மிக முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜீவ தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிற தண்ணீர் என்றெல்லாம் இயேசு பரிசுத்த ஆவிக்கு வார்த்தைகளை பயன்படுத்தியனுடைய ரகசியம் இப்போ இந்த வசனங்களை ஆராயும் போது இந்த தன்மையெல்லாம் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்லா தாகமாக இருக்கும், தண்ணீர் குடித்தோன்னே அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. அதிகமான வெப்பத்தில் வருகிறோம், தண்ணீர் குடித்தோடனே உடனே எவ்வளவு அந்த உடல் அப்படி சுகமான ஒரு நிலைமைக்கு வருதில்ல? ஆமாம். அப்போது ஒரு மனிதனுடைய ஆன்மா ஒரு நல்ல ஆரோக்கியமான சுகமான நிலையில் இருக்கணும்னா இந்த ஆவியின் கனிகளாகிய குணங்கள் இருக்கணும். ஒரு உடல் ஆரோக்கியமாய் சுகமாக இருக்கணும்னா தண்ணீர் வேணும்னா, ஆத்மா சுகமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த ஜீவ தண்ணீராகிய தூய ஆவி வேண்டும் என்பது தான் அடிப்படை. அதுதான் அந்த தண்ணீருங்கிற வார்த்தை, ஜீவ தண்ணீருங்கிற வார்த்தையினுடைய பொருள். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை பார்க்கணும். ஆவியும் அக்கினி வல்லமையும் என்று ரெண்டு விஷயத்தை இருக்கிறதா தான் நாம் தலைப்பில் இருந்தே வந்திருக்கிறோம். இப்போ ஆவி என்றால் அது தண்ணீர், ஜீவ தண்ணீர் கோப்பாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இனி வல்லமை பற்றி பார்ப்போம். நீங்கள் அப்போஸ்தலர் 2:6 பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டல்லாமலும் அக்கிரமமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு வயலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே என்ன காரியம் பார்க்குறோன்னா, ஒரு வல்லமையான காற்று, அதில் வார்த்தை இருக்கிறதுலே அக்கினி பொறைகள் பறந்து வந்து உட்காந்து, அப்போ அக்கினி ஆவியினாலும் அக்கினினாலும்னு சொல்கிற வார்த்தை இங்கே நிறைவேறது நாம் பார்க்குறோம். அப்போ இது ஒரு வல்லமையான அனுபவம், ஒரு வல்லமையான அனுபவம். இந்த வல்லமையான அனுபவம் வந்தபோது அவர்கள் அங்கே கூடி வந்திருந்த எல்லாருடைய பாஷையிலும் பேசக்கூடிய ஒரு வரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது அது மற்ற பாஷைக்கார மனிதர்கள் அங்கே கூடியிருந்தாங்க. அவங்களுக்கு செய்தி சொல்கிறதுக்கு, இந்த தூய ஆவியின் காரியத்தை உணர்த்துவதற்கு தேவன் செய்த ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இது எபிரேய பாஷை பேசுகிற யூதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பாஷை பேசுகிற எல்லா மனிதருக்கும் உரிமை உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளும்படி அந்த ஆவியின் வரம் எல்லா பாஷையும் பேசக்கூடிய நிலையிலே அது அன்று செயல்படுகிறது. ஆனால் தூய ஆவியை பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. காரணம், நீங்கள் ஆவியின் கனிகள் பட்டியலில் அந்த அந்நிய பாஷை பேசுகிறதுங்கிற விஷயம் வராது. வரங்கள் பட்டியலில் தான் வரும். அது 1 கொரிந்தியர் 12:7-11 ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு ஆவியினாலே விசுவாசம், வேறொருக்கு ஆவியினாலே குணமாக்கம் வரும், வேறொருக்கு அற்புதம் செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இப்படிப்பட்டதான வரங்கள்லாம் அளிக்கப்படுது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போது ஒரே ஆவி தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, வரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதில் பாஷை பேசுகிறதும் வியாக்கியானம் பண்ணுறதும் கூட தனித்தனி வரங்களாக செயல்படுது. 1 கொரிந்தியர் 12:29-31 வரை எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்க வரங்கள் உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல, அந்நிய பாஷை பேசுகிறது கூட எல்லாருக்கும் கிடைக்கலைங்கிறத விளங்கிக்கிறோம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், அதிக மேன்மையான வழிகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ கனி ரொம்ப முக்கியம், வரங்களே நீங்கள் நாடுங்கள். அதுவும் இறைப்பணி சம்மந்தமான விஷயத்தில் பல ரீதியில் பயனுள்ளது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த ஆவி கூட்டங்கள்னு சொல்கிறவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தையும் புரியாத அந்நிய பாஷையும் தான் முக்கியப்படுத்தி படம் காட்டிகிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த ஆவியின் கனிகளை காணலை. மேலே படித்த முக்கியமான விஷயத்தை பார்க்க முடியவில்லை. அதனால தான் இதை தூய் ஆவி இல்லைங்கிறோம். தூய் ஆவி வந்தால் அந்த குணங்களை கொடுத்து தேவ சாயலில் உங்களுக்குள்ளே உருவாக்கும். அது கூட அவசியமான வல்லமையும் செயல்படும். ஆனால் இப்போ வல்லமை மட்டும் தான் இருக்குது, கை கால உதறது அந்நிய பாஷை இருக்குது, குணம் இல்லைன்னா இது தூய ஆவி இல்லை, அது ஜனங்களை ஏமாத்துகிற பிசாசனுடைய ஆவி என்பது தான் உண்மை. இவர்கள் காட்டுகிற வல்லமை தீய ஆவிகளை துரத்தவோ நிலையான அற்புதங்களை செய்யவோ இல்லைங்கிறதையும் நாம் பார்க்குறோம். பெரிய ஆவி வல்லமைம்பாங்க, பேய் ஒரு ஆள் விரட்ட முடியலை. ஆவி வல்லமைங்க அற்புதங்கள், இயேசுவும் அப்போ சொல்கிற காரியத்தில் நடந்த காரியங்கள், அற்புத சுகம் ஒன்றும் இப்போ நடக்கிறதில்ல. ஏதோ ரொம்ப போட்டு விசுவாசம்னு வச்சு ஏதோ ஒரு சிலதை காட்டுறாங்களே தவிர பெரும்பாலும் நடக்கிறது. அந்த வல்லமையின் ஆவியினுடைய வல்லமை உண்மையாக இருந்தால் அந்த வல்லமையினுடைய வெளிப்பாடுகள் உண்டாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான காரியம். சரி, அதை விட்டுடுவோம். கனியாவது இருக்கணும்னா, கனியே இல்லைன்னா இது ரொம்ப சிக்கலான காரியம். ஆகவே இது பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினியாக இருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய பிரச்சனை. எனவே ஆவியின் கனிகளும் போதிய வல்லமை இணைந்த ஆவிதான் தூய ஆவிங்கிறத வழங்கிடணும். ஆவியின் கனியும் இருக்கணும், போதிய வல்லமையும் வேணாம், இல்லைன்னா அதுவும் செயலிழந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் தூய ஆவி. இயேசு கனிகளையும் குணங்களையும் தான் முக்கியப்படுத்தினார். அந்நிய பாஷை பேசவே இல்லை இயேசுநாதர். கை காலில் உதறிட்டு இருக்கல, சத்தம் போடலை. ஆனால் அவர்களிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அவரிடத்து வல்லமை புறப்பட்டது, வல்லமையும் புறப்பட்டது, அவர் கை சத்தம் போடாட்டாலும். தெய்வீக குணங்களை விரும்பாதவங்க இந்த வல்லமையாக தாங்களுக்கு விரும்புகிற காரியங்களை மட்டும் சாதிக்க விரும்புகிறாங்க. இயேசுநாதர்கிட்ட குணம் இருந்தது, வல்லமை இருந்தது, ஆனால் அது ரொம்ப வெளியே தெரியலை, தொட்டோன்னு தான் அது தெரியுது.
ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா தெய்வீக குணங்களை விரும்பலை, கனிகளை விரும்பலை. அந்த வல்லமையை பயன்படுத்தி தான் தாங்க விரும்புகிறத அடைய முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் எந்த அளவு அடைஞ்சாங்கன்னு தெரில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறவன் எனக்கு நான் ஜீவ தண்ணீர் வீட்டில் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஜீவ தண்ணீர் ஊற்று, அதிலிருந்து அதாவது தூய ஆவியின் வல்லமை அந்த அனுபவத்தை நான் கொடுப்பேன் என்பது தான் இங்கே குறிப்பிடுறார். வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இங்கே ஆவி மணவாட்டி, ஆவின்னா தூய ஆவி, மணவாட்டின்னா விசுவாசி. ஆவி என்ன சொல்லுது, தூய ஆவியானவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே வர விரும்புகிறேன், உன் இருதயத்தில் வர விரும்புகிறேன்னு சொல்கிறார். விசுவாசி என்ன சொல்கிறாங்க, வாங்க என் வாழ்க்கையில் வந்துருங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த அப்போ அவர் வாரேன்னு சொல்கிறார், விசுவாசியெல்லாம் வான்னு கூப்பிட்டா அவர் வருவார். அதுதான் அதுக்கு விஷயம். நீங்கள் அழைத்தால் அவர் வருவார் என்பதுதான் அந்த பொருள். மணவாட்டி பரிசுத்தாவியே என்னோடக்குள் வான்னு சொன்னால் நான் வருவேன் என்கிறார் ஆவியானவர். அதனால் இந்த செய்தியை கேட்குறவன் வா எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணு அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடணுமா. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்தாவியினுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தன்மைக்கு ஒப்பாக இருக்கிறது. அக்கினி என்று சொல்வது வலிமையான சில செயல்நிலைகள் நமக்கு தேவைப்படும், நமக்குள்ளும் மற்றவர்களுக்கும் தேவைப்படும். அந்த அனுபவத்தை அடைவதை குறிக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம். அப்போது ஜீவ தண்ணீருக்கும் அக்கினி ஆவியானவராய் செயல்படுகிற ஆவியானவருக்கும் உள்ள அந்த முழுமையை இப்போ புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.